வெல்கம் டு பக்ஷ போஜனம். இன்னைக்கு நம்ம மெதுவடை ப்ரீமிக்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ப்ரீமிக்ஸ் பண்றதுக்கு நம்ம முதல்ல ஒரு மாவு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் 3 கப் உளுந்து எடுத்துட்டு இருக்கேன். இந்த உளுந்த நான் வாஷ் பண்ணி இதை ஒரு கிளீன் டவல்ல ஸ்ப்ரெட் பண்ணி இது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வெயில்ல காய விடணும். 15 நிமிஷம் கழிச்சு இது ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது இதை நம்ம அப்படியே ஒரு பேன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதை செவக்க விடக்கூடாது. அதே சமயத்துல இந்த மாய்ஸ்சர் போற வரைக்கும் இதை நல்லா வறுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா உளுந்து செவக்கல, பட் மாய்ஸ்சர் எல்லாம் போயாச்சு. இப்ப நம்ம வறுத்துட்ட உளுந்த ஆற விட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சுக்கணும். இந்த பவுடரை நல்லா சளிச்சு ஃபைன் பவுடரா வச்சுக்கணும். இதுல இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுதான் நம்ம உளுந்து வடைக்கு தேவையான ட்ரை மாவு. இப்ப நம்ம ரெடி பண்ண இன்ஸ்டன்ட் மாவுல இருந்து 1 கப் மாவு அளந்து நம்ம உளுந்து வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த ரெடி பண்ண மாவோட 1 டீஸ்பூன் பெருங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினது, அப்புறமா இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல ட்ரையா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ரெடி பண்ணிட்டு ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இதை ஊற விடணும். 15 நிமிஷம் இந்த மாவு நல்லா ஊறின அப்புறம் ஒரு இலையிலயோ பிளாஸ்டிக் ஷீட்லயோ இந்த வடையை நல்லா ஷேக் பண்ணி ஆயில் நல்லா சூடான அப்புறம் இந்த வடையை ஒன்னா போட்டுடும். வடையை மீடியம் ஃபிளேம்லயே வேக விடலாம். இதை ஒரு சைடு நல்லா வெந்த அப்புறமா ஜென்டலா இன்னொரு சைடு திருப்பி போடணும். இப்போ கிறிஸ்பியா கோல்டன் ப்ரௌனா நம்ம மெதுவடை நமக்கு ரெடி. இந்த இன்ஸ்டன்ட் மாவை ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்க எப்ப வேணாலும் மெதுவடை ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.